தேங்க்ஸ். ஓகே, ஒரு வழியாக நம்ம வாங்கியாச்சு பொட்டல பிரியாணி. ஸோ பிரியாணி கடை. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ஒரு 2 பீஸ் இருக்குது. ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ சில்லியும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 100 பீஸ் கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம காட்டு பார்த்துலாம். காட்டு ஓகே, நல்லா தான் இருக்குது. இதுவும் சில்லியில் ஒரு பைட் போயிடலாம். ஓகே, ரொம்ப ஹைப் கொடுக்குற அளவுக்கு இல்லை, நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ஸோ எல்லா கடையிலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹைப் கொடுத்த மாதிரி அவ்வளோ இல்லை. ஸோ இது ஃபேமஸான காரணம் பார்த்திங்கன்னா இது பொட்டில் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டில் இருக்கிறனால மட்டும்தான் இருக்க தவிர மிச்சப்படி நார்மல் தான். ஸோ பாரு இது. ஸோ காட்டு பீஸுமே ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ சில்லியில் பார்க்கலாம். சில்லி ஓரளவுக்கு ஓகே, நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நீ சாப்பிடு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 or 6.5 கொடுப்பேன். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 7.5 தருவேன். ஏன் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ஓகே, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம லைனில் நிற்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப ½ an hour நின்றுருந்தேன் நான். அதனால் நான் கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாக கொடுக்குறேன். ஸோ மற்றபடி ஓகே தான். இந்த தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேனில் தான். நீங்கள் வேணால் தண்ணி எடுத்து வந்துடலாம். கை கழுவுறதுக்கு இப்போ நம்ம அங்கே தான் போய் ஆகணும். ஸோ மிச்சப்படி எல்லாம் ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூடா மெதுவாக சாப்பிடு.